ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் காவேரி இவ்வளோ கோவமாக பேசுறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. ஏன்னா இவள் லவ் பண்ணி மேரேஜ் இல்லை, இது லவ் மேரேஜாக இருந்தால் பெற்றவங்க நடத்தி வைக்கலன்னு அவங்க மேலே கோவப்படலாம். இவள் போய் மேட்ரிமோனியில் ஒரே நாளில் ஒரு பையனை பார்த்துட்டு எனக்கு பிடிக்குதுன்றா. அவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுடலாம் கண்டிப்பாக. ஏன்னா பெற்றவங்களுக்கு அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இவள் வந்து ஒரு நாள் பார்த்துட்டு பிடிக்குதுன்னா இப்போ அவங்களுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக இவள் தான் விட்டு கொடுக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நானா செத்தா போயிட்டேன், உயிரோட தானே இருக்கிறேன், எழு வீட்டில் இருக்கிற போல் இருக்கிறீங்களேலாம் கேட்குறது மிகப்பெரிய தவறு. ஏன் இவங்களாம் வேணான்றாங்க இந்த பையனை? எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு ஒரு பேசுகிற விதமும் இருக்குது. காவேரி அவ்வளோ கோபமாக பேசுகிறா. இந்த இடத்துல வந்து சாரதாம்மாவுக்கு நிவின் ஆறுதல் சொல்கிறாரு. விடுங்க, 4 தானே குறிச்சிட்டு போய்க்கிறாங்க, கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கலான்னு கங்காவும் அதான் சொல்கிறா. இங்கே ஏன்னா விஜய்கிட்டேயும் சொல்லியிருக்கிறாரு நிவின், அவங்க முகூர்த்தம் வரைக்கும் போனாலும் நம்ம கல்யாணத்தை நிறுத்துவோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிவின் அந்த அவங்க சாரதாம்மாவோட ஃபேமிலி தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த போகுது. ஏன்னா நடந்த எல்லா உண்மையும் அந்த மாப்பிள்ளை பையன் வீட்டில் சொன்னால் அவங்களும் புரிஞ்சுக்கிற ஒரு நல்ல ஃபேமிலியாக தான் இருக்குது. விஜய் தான் காவேரியோட ஹஸ்பண்டு ஆக்சிடெண்ட்டில் இது போல் மறந்துட்டாருன்னு எல்லா விஷயத்தையும் அங்கே சொல்லி அதாவது முகூர்த்தம் நடக்கிற நேரம் வரைக்கும் அவங்க வர போல் இருந்து வராமல் நிற்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் விஜய் கூட சாரதாம்மா பிளாக்மெயில் பண்ணி எமோஷ்னல் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த வாரத்திலேயே முகூர்த்தம் போது வேறு வழி இல்லை இந்த கல்யாணத்தை நிறுத்த. மாப்பிள்ளை வீடாக வராமல் போனால் தான் இந்த கல்யாணம் நிற்கும். இதே இடத்துல விஜயும் வந்து பாப்பாவை வேறு ஸ்கூல் மாற்றலான்ற பிளானில் இருக்கிறாரு. அடுத்தது என்ன நடக்குதுன்னு எபிசோடில் பார்க்கலாம். பை.